அவரை தொடர்ந்து அடுத்து பாலினை ஒப்புரவு மற்றும் நிலையம் மற்றும் ஊழியர் மேம்பாட்டு மையத்தின் ஒத்துழைப்புடன் பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவனம் இணைந்து நடாத்துகின்ற மகளிர் கற்கை நெறிக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் புதிய மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நிலையத்தின் பணிப்பாளர் ஆக மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய நிகழ்வு உண்மையில் பல்கலைக்கழக பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான நிலையத்தின் ஒரு சிறப்பான இன்றைய நிகழ்வாக இன்றைய நாள் ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இன்றைய நாளில் நாங்கள் 3 விதமான நிகழ்வுகளை ஒன்றாக இணைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வை நாங்கள் இன்று வழங்குகிறோம். அதே நேரம் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் எங்களுக்கு புதுமுக மாணவர்களாக இந்த நிலையத்திற்கு வருகிறார்கள் இந்த கற்கை நெறியை மேற்கொள்வதற்கு. அதே நேரம் இந்த கற்கை நெறியை நாங்கள் மாணவர்களுக்காக எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற மகளிருக்காக நாங்கள் வழங்குகின்ற இந்த சான்றிதழை 3வது அணியினரின் இந்த சிறப்பான சான்றிதழ் நிகழ்வானது தொடர்ச்சியாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்ற கொழும்பு மகளிர் பெண்களுக்கான ஆய்வு மற்றும் கல்வி நிறுவன பணிப்பாளராக பணியாற்றுகின்ற திருமதி ஷிராணி அம்மையார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய முதலில் நாங்கள் இந்த கற்கை நெறியை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கான மாணவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வதில் மிகவும் சிரமப்பட்டோம். ஒவ்வொருவராக அழைப்பை ஏற்படுத்தி நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களாக இணைத்துக் கொண்டோம். ஆனால் காலப்போக்கில் குறிப்பாக இந்த 3வது அணி மாணவர்களை நாங்கள் இணைக்கும் போது எங்களுடைய வளமையாக ஒதுக்கீட்டுக்கு அப்பால் மேலதிகமான மாணவர்கள் இந்த கல்வி கற்கை நெறியில் இணைந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அது எங்களுடைய வெற்றி என்றே நாங்கள் கருதுகிறோம். இந்த சான்றிதழ் கற்கை நெறிக்கான கேள்வி தேவை அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்குரிய இந்த நிதி அனுசரணைக்கான எண்ணிக்கை 25 மாணவர்கள் என்று மட்டுப்படுத்தப்பட்டு இருந்ததால் நாங்கள் அதை மட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் 50க்கும் அதிகமான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். காலப்போக்கில் இது மேலும் அதிகரிக்கும். பல்கலைக்கழகம் குறிப்பாக சமூகத்தை நோக்கிய பயணத்தில் இந்த கற்கை நெறியானது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் என்பது என்னுடைய முழுமையான நம்பிக்கை. இந்த நிகழ்விலே பிரதானமாக நான் சொல்ல விரும்புவது உங்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொள்கின்ற அதே நேரம் நான் ஒரு பணிப்பாளராக இங்கே சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம் என்னவெனில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற கல்வியாளர்கள் அது ஆண் அல்லது பெண் கல்வியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலம் கிட்டத்தட்ட அவர்கள் 40-45 வருடங்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு தேவை பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிறது. அந்த கல்வியாளர்கள் பலவிதமான பங்குகளை இந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்குகிறார்கள். அவர்களுடைய அந்த காலம் அந்த வாழ்வு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வாழ்கின்ற வாழ்வில் சில காலங்கள் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்விலும் குறிப்பாக என்னை சார்ந்த என்னோடு பணியாற்றிய இந்த பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான அங்கத்தவர்களாக பணியாற்றிய எங்களுடைய உறுப்பினர்களுடைய காலமும் ஒரு பொற்காலமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4க்கு மேலாக 5 வருடங்கள் நாங்கள் இந்த பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்துக்கான நிலையத்தில் பணியாற்றி இருக்கிறோம் என்பதை விட நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் மிகச்சரியான ஒரு கருத்து. இங்கே புதிய அங்கத்தவர்கள் வந்து இதை எடுத்துக்கொண்டு இதை ஒரு குழந்தையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதை வளர்த்தி போது கொடுத்திருக்கிறோம். 9 வயது பிள்ளையாக கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அதை எடுத்து மேலும் வளர்ப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் இந்த
மகளிர் கற்கை நெறியை நடாத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டதை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த இந்த நிகழ்வை சிறப்புற அமைப்பதற்காக இங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகின்ற அனைவரையும் வருக வருக என்று என்னுடைய இருகரம் கூப்பி வரவேற்று நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நமது மதிப்புக்குரிய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்பராஜா அவர்களே, தலைவர் பெண்கள் ஆய்வு கல்வி நிறுவனம் திருமதி ஷிராணி மில்ஸ் அவர்களே, இயக்குனர் பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான நிலைய இயக்குனர் பேராசிரியர் திருமதி சிவானி அவர்களே, இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கும் கலாநிதி தினோஜினி அவர்களே, இங்கு இந்த நிகழ்வில் சான்றிதழ்களை பெற வந்திருக்கும் மாணவர்களே மற்றும் விரிவுரையாளர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கும் ஏனையவர்களே, இந்த வருடம் இந்த கற்கை நெறி போன வருடம் அக்டோபர் மாதம் தொடங்கி இந்த வருடம் மார்ச் மாதம் நிறைவடைந்துள்ளது. ஆரம்பத்தில் 25 மாணவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இன்று 21 மாணவர்கள் வெற்றிகரமாக இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்கின்றார்கள். இந்த கற்கை நெறி பாலின சமத்துவத்தையும் பெண்களது வலுவூட்டலையும் ஊக்குவிக்கின்றது. அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எவ்வாறு கையாளலாம் என்பதை மிகவும் தெளிவுபடுத்துகின்றது. பெண்களின் தொழில் நடைமுறை மற்றும் சமூக மாற்றத்துக்கான கொள்கையையும் இந்த கற்கை நெறி ஊக்குவிக்கின்றது. இந்த கற்கை நெறியின் கடைசி பகுதியாக மகளிர் பிரச்சனையை பற்றி ஆராய்வது, எமது சமூகத்தில் நிகழும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை, அதற்கான ஒரு நிகழ்கால தீர்வை எமது மாணவர்களே வழங்குகின்றனர். அது ஒரு முக்கியமான ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு மாற்றம். அப்ப இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது எமது சமூக மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அவை சமூக மாற்றமானது ஒரு எங்களது நாட்டை ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆகவே இந்த சான்றிதழை பெறும் மாணவர்களை நான் எனது மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன். அதே நேரத்தில் இந்த 3வது கற்கை நெறியை தொடங்கும் மாணவர்களும் இதே போன்று வெற்றிகரமாக நீங்கள் இந்த கற்கை நெறியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயலாக்கும் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியினுள் பிறக்கும் பிறத்தேன். சர்வம் சக்திமயம் என்று சொல்வார். அங்கன் ப்ரொஃபஸர் கெமிஸ்ட்ரி. சக்தி தான் இவர் ஒரு மெட்டராயும் ஒரு சடமாயும் உருவெடுக்கிறது. சக்தி தான் ஒரு உயிர்வாளியாயும் உருவெடுக்கிறது. நாங்கள் சக்திக்கு ஒரு பெண் வடிவத்தை தான் கொடுப்போம், ஃபீமேல். அதுதான் விருத்தியவாறு. அது மேற்குல இருக்கலாம், கிழக்குல இருக்கலாம். இப்ப நீங்கள் 2ஆம் அடி சித்தி அடைந்து உங்களுடைய சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். சான்று இதழ்
எல்லாத்துக்கும் சர்டிபிகேஷன் வேணும். ஒரு தகமே பெற்றிருக்கிறீர்கள். அப்ப மேடம் ஷிராணி மில்ஸ் எங்களுக்கு உமன் ரிசர்ச் எஜுகேஷன் சென்டராக தெரிஞ்சவ உடுவில் லேடிஸ் காலேஜில் ஒரு ஆழங்கள் செய்கிறோம். இப்போ பெண் பிள்ளைகளை தன்னை பிள்ளைகள் மாதிரி வளர்த்தெடுத்தவர் ஷேப்பிங் லைவ்னு சொல்ற உடுவில் கேர்ள்ஸ் இன்னைக்கு உடுவில் என்னது ஃபேமஸ்? பலராமன் சந்தைக்கு ஃபேமஸ். ஓகே, இப்போ ஆஞ்சநேயர் கோயில் கல்யாண மண்டபங்கள் வந்துருக்கு. உடுவில் என்னது ஃபேமஸ்? உடுவில் ஒன்றுமே இல்லை. உடுவில் வேர்ல்ட் ஃபேமஸ். ஏன்னா அந்த ஸ்கூல்ல என்ன நடக்கிறது? நான் 200 years செலிப்ரேஷனுக்கு போனேன். அது சீஃப் கெஸ்ட் மேடம். உலகத்தில் முதலாவதாக வெள்ளக்கார பெண்மணிகள் நிறமுள்ள பெண்மணிகளுக்கு படிப்பித்தது உலகத்தில் உடுவில் ஃபர்ஸ்ட். White women taught colored women in the world first in Udivil 200 years ago. And the Winston Hudson and the ladies இங்கே ஒரு கொட்டில் போட்டு வாழ்ந்து எங்கிட்ட பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு 200 வரிய ஹிஸ்டரியில 110 வருடம் 4 பிரின்சிபல் தான் படிச்சு. இப்ப நாங்கள் எங்களுடைய சேவைகள் பற்றி கதைக்கிறோம். அப்படித்தான் உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் இப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் தோற்றுவா இருக்கு. சஸ்டெயின் பண்றது அதுதான் சிவானி சொல்லிட்டு போறாங்க. நாங்களும் இந்த CWE தோற்றுவித்தோம். மீனா குருபரன் ஒரு குரூப் ஒரு ஆஃபர் வரைக்கும் தோற்றுவித்தது. பிறகு வளர்த்தெடுத்திருக்கிறோம் இந்த குரூப். சிவானி, சிவகௌரி அந்த டீம், பிறகு ஜானகி, திலோஜினி டீல் போய் கொண்டிருக்கு. உடல் எக்ஸாம் இருக்குதுங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. நாங்கள் 200 years போய் I got inspired. 4 principals. They lived here. No AC, no auditorium, no service. 200 years ago. So they are the ruling party. The British were ruling, the Dutch were ruling, they are American missionaries. They are different denominations. Why do they come to Udivil? Because they chase them everywhere. So they found a place. Panditaribu Skeda come. Samuel William come. Today is another proud tradition. அப்படித்தான் விடயங்கள் ஆரம்பமாக இருந்தது. அப்படியே SDC ஸ்டார்ட் டெவலப்மெண்ட் சென்டர். ஆனால் தமிழருக்கு ஒரு பியூட்டி இருக்கு. நான் சொல்றேன், தமிழரால விஷயங்களை பாதுகாக்க தெரியும். எங்கள் அம்மா நல்ல வடிவ பாதுகாக்கும். அவர் பெரிய சிவானி மில்ஸ் மாய பிரின்சிபலாக இருக்கு இல்லை, சிவானி மாய ப்ரொஃபஸராக இருக்கு இல்லை. ஆனால் பாதுகாப்பா நெல் எப்படி பாதுகாக்கிறேன்னு தெரியும். ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லை, மிக்சி இருக்கு இல்லை, வெங்காயத்தை எப்படி கட்டி தொங்க விட்டு பாதுகாக்கிறேன்னு தெரியும். ஒவ்வொன்றையும் பாதுகாக்கிறேன். ஏன் நான் ப்ரிசர்வேஷன் ஒரு டெக்னிக். இன்னைக்கு கிறிஸ்டியானி எடுங்க. ஓகே, எங்களுக்கு வந்து காலனைசேஷனோட வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, என்னுடைய பாதுகாக்கப்பட்டது. ஓகே, தமிழ் எடுங்க. செந்தமிழ எங்கே ஆதி அந்தம் இல்லான்னு சொல்றாரு. மூத்த மொழி இன்னைக்கு எல்லா இடமும் சொல்றாரு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பாதுகாக்கப்படுது. இன்னும் பெரிய அளவில் கலப்படம் அடையில்லை. இனிய தமிழ் இன்றைக்கும் உலகத்தில் பெஸ்ட் ஃபார்ம் சிறந்த வடிவில் இங்கே பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கிறது
கெட்டிக்காரர். அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த 50வது பொன்விழாவில் நாங்கள் இந்த பாலியல் சமத்துவம் ஒப்புரவு 2 விஷயம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, நாங்கள் சேம் இல்லை. எனக்கு மனசு சமைச்சு போடாட்டி நான் கடைக்கு தான் போவேன். something I am not good. அது மாதிரி என்னிடம் சில விஷயங்களுக்கு அவருக்கு அது கஷ்டம். இப்போ நான் மரத்தில் இளநியை கொடுங்க நான் அறிகிறேன், ஆனால் இளநியை எல்லாரும் முடிக்கலாம் இல்ல, அதுக்கு பிறகு வேறுபாடு இல்லை. ஸோ இதுதான் ஒப்புரவு சமத்துவம். இது விளங்குறதுக்கு எங்களுக்கு CWD ஒர்க் பண்ணீங்கன்னு தெரியும். எனது அன்பார்ந்த வணக்கங்கள். பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவனத்தின் பேரில் அன்புமிக்க வணக்கங்கள். பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவனத்துடன் கூடி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தின் பாலின சமத்துவ சமநீதி மையத்தின் இணைப்போடு நடைபெற்ற பெண்கள் கற்கை நெறியின் நிறைவு விழாவிலும் தொடக்க விழாவிலும் கலந்து கொள்வதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக, இந்த பயனுள்ள பயிற்சி பாடநெறியை வெற்றிகரமாக முடித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் இப்பாடநெறி வழியாக பெற்றுள்ள அறிவும் அனுபவமும் உங்கள் எதிர்கால சமூக பங்களிப்புக்கு உறுதியான அடித்தளமாக அமையும் என்பதை நான் நம்புகின்றேன். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. பெண்கள் கற்கை நெறி என்பது ஒரு பன்முக ஆய்வுத்துறை. இது பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக, வரலாற்று, பொருளாதார, அரசியல், பண்பாட்டு சவால்களை ஆய்வு செய்கின்றது. பெண்களின் அனுபவங்களை மையமாக கொண்டு சமத்துவத்தை நோக்கி நகரும் ஒரு கற்கை நெறி இதுவாகும். அதேவேளை அது ஆண்களுக்கோ மற்றும் பாலினங்களுக்கோ எதிரானது ஒன்றல்ல. மாறாக சமூக நீதி, பால் சமத்துவம், குடும்பம், வேலைவாய்ப்பு, சட்டம், பாலியல், உடல் நலம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்த எமது பார்வையை விரிவுபடுத்தும் ஒரு கற்கை நெறி. பாரம்பரிய ஆழ்நிலைவாத கொள்கைகளை கொண்ட உலகத்தில் பேற்றியாக்கி என்று சொல்வோம். நாம் பிறந்து வளர்ந்ததினால் நாங்களே நம் சிந்தனைகளிலும் நம் பழக்க வழக்கங்களிலும் மத கொள்கைகள் மற்றும் சமூக நடைமுறைகளிலும் சில வேளைகளில் பாகுபாடுள்ள மனப்பாங்குடன் செயற்படுகின்றோம். இத்தகைய அநீதி செயல்கள் கல்வி, மதம், சட்டம், சமூக வளர்ச்சி போன்ற அனைத்து துறைகளிலும் ஊடுருவி உள்ளதை நாங்கள் அறிவோம். ஏற்ற தாழ்வுகளை கலைந்து சமத்துவம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் எம்மில் ஊறி கிடக்கும் இப்பிரிவினை சிந்தனைகளை அகற்ற வேண்டியுள்ளது. இக்கற்கை நெறி இதற்கு வழிவகுக்கும் ஒரு ஊடகமாக அமையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இந்த பயணத்தில் மாணவர்களை வழிநடத்திய சகல விரிவுரையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். உங்கள் அர்ப்பணிப்பு, நேர்த்தி மற்றும் விழிப்புணர்வான கற்பித்தல் முறைகள் மாணவர்களின் சிந்தனைகளை விரிவுபடுத்தியுள்ளன. இப்பாடநெறியின் இயக்குனரான பேராசிரியர் டாக்டர் சிவானி அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டிலோஜினி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இத்திட்டத்தின் ஒழுங்கமைப்பில் நீங்கள் காட்டிய தியாகமும் தலைமைப்பாடும் ஒழுங்குமுறைகளும் இதன் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளன என்று கூறுவது மிகையாகாது. உங்கள் களமிறங்கிய முயற்சிகளை மனமாற நன்றியுடன் பாராட்டுகின்றோம். அதே போலவே இப்பாடநெறியின் ஆரம்பத்தில் இருந்தே உறுதுணையாக இருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்
ஸ்ரீ சக்கரராஜா அவர்களுக்கு எனது நன்றிகள். பல்கலைக்கழக துணைவேந்தராக மேலதிகாரியாக அவர் வழங்கிய ஒத்துழைப்பும் உறுதுணையும் இத்திட்டத்திற்கு ஒரு வலுவான ஆதாரமாக இருந்தது. 2013ஆம் ஆண்டு முதல் 3 மொழிகளிலும் எமது நிறுவனத்தினால் நெறிப்படுத்தப்பட்ட இக்கற்கை நெறியானது தொடர்ந்தும் வெற்றிகரமாக எம்மால் நடாத்தப்பட்டு வருகின்றது. சட்டத்தரணிகள், வைத்தியர், அபிவிருத்தியாளர், சட்ட காப்பாளர், ஆய்வாளர், ஆசிரியர், மாணவர் என பல துறைகளில் இருந்து பலர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கின்றார்கள். நெடுநாளாக இக்கற்கை நெறியினை யார் பல்கலைக்கழகத்துடனும் சேர்ந்து நடாத்த வேண்டும் என நான் மிகவும் விரும்பியிருந்தேன். இந்த என்னுடைய ஆவல் நிறைவேறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் இந்த பாடநெறியை வெற்றிகரமாக முடித்து அனைத்து மாணவர்களுக்கும் மறுபடியும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷிவானி சண்முகதாஸ் அம்மையார் அவர்கள், திருமதி ஷிராணி மில்ஸ் அம்மையார் அவர்கள், திருமதி ஷிரோமி லெனாட் அவர்கள், எனது பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான நிலைய அங்கத்தவர்கள், குறிப்பாக 2ஆம் அணி மாணவர்கள் மற்றும் புதுமுக மாணவர்கள், 3ஆம் அணி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பற்றி நான் கூற இங்கு வரவில்லை. ஏனென்றால் என்னை அறிமுகப்படுத்தியவர் மிகையாகவே அறிமுகப்படுத்திவிட்டார். ஆகவே நான் எனது உரையை இங்கு ஆற்றாமல் இந்த 1வது அணி மற்றும் 2வது அணி இன்று வந்துள்ள 3வது அணியுடனான எனது தொடர் பயணம் பற்றிய சில நினைவு புகைப்படங்களை இந்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க நான் போட்டிருந்தேன். அந்த சில பகிர்வுகளுடன் வந்துள்ளேன். ஆகவே நான் விரைவாக எனது பகிர்வுக்கு செல்லலாம் என இருக்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு கைச்சாத்துடல் நடைபெற்றது 2023ஆம் ஆண்டு. அதன் அடிப்படையில் நாம் 1வது அணியை ஆரம்பித்தோம். நீங்கள் இங்கு பார்வையிடலாம். மே 16ஆம் தேதி 2023 நாங்கள் எமது குழுவினருடன் இணைந்து, குறிப்பாக எமது ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் சென்டர் ஊழியர் மேம்பாட்டு நிலையத்துடனும் இணைந்து ஷிராணி மில்ஸ் அம்மையார் அவர்கள் நேரடியாக யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்து இந்த கைச்சாத்திடல் இடம்பெற்றது. 5ஆம் மாதம் இடம்பெற்ற கைச்சாத்திடலின் அடிப்படையில் கொஞ்சம் சற்றே தாமதத்துடன் நாம் ஆகஸ்ட் 1வது அணியை அழைத்திருந்தோம். எனக்கு இது ஒரு வரப்பிரகாசம். பலர் இன்று இறுதி நாள் என்று கூறியிருந்தார்கள். உண்மையில் 2 வருட அங்கத்துவ பயணத்தில் இன்று இறுதி நாள். நாளை முதல் புதிய அங்கத்துவர்கள் புதிய தலைவருடன் வரவிருக்கின்றார்கள். ஆகவே எனக்கு இது ஒரு வரப்பிரகாசம். ஏனெனில் உண்மையில் இந்த ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு சேவையை வேறு ஒரு பேராசிரியர் நடத்துவதாக இருந்தது. ஆனால் இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைத்தது. வெறுமனே அவர்கள் கேட்டிருந்தார்கள், டிலோஜினி இதை உம்மால் செய்ய முடியுமா? நான் எனதொரு பழக்கம், எந்த ஒரு வாய்ப்பையும் நான் நழுவ விட மாட்டேன். ஆகவே ஓம் என்று சொல்லி அந்த 3 மாதங்களுக்கு பிறகு நான் 1வது அணியை எனது கைக்குள் எடுத்துக்கொண்டேன். அந்த அடிப்படையில் நாங்கள் 1வது அணியினது 1வது நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2023 மிகவும் விமர்சனையாக மிக பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்தாவிடனும் நல்ல ஒரு சந்தோஷத்துடனும் ஒரு புதிய முனைப்பை நோக்கி ஓடுவதாகவும் இந்த பயணத்தை 2023 ஆகஸ்ட் ஆரம்பித்திருந்தோம். சில புகைப்படங்கள் இங்கு நாங்கள் போட்டிருக்கின்றோம், நீங்கள் பார்வையிடலாம். அதன் அடிப்படையில் 1வது அணியினருக்கும் 2வது அணியினருக்கும் இன்று வருகை தந்துள்ள 3வது அணியினருக்கும் ஒரே மாதிரியாக நாங்கள் ஒரு விடயத்தை கை கொண்டிருந்தோம். 20, 22, 23 விரிவுரையாளர்களை நாங்கள் ஆங்காங்கே தேடி எந்தெந்த கற்கை நெறியின் கீழ் எந்தெந்த சிறப்பியல்பு வாய்ந்தவர்களாக எந்தெந்த பாடத்தின் கீழ் இருக்கின்றார்களோ, உதாரணமாக
செக்ஷுவாலிட்டி என்ற ஒரு பாடம் என்று சொன்னால் மருத்துவர்கள் தான் நாங்கள் விரிவுரையாளராக அழைத்திருந்தோம். ஆய்வு சம்பந்தமான மகளிர் சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமான விடயங்களுக்கு விரிவுரையாளர்களை யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து அழைத்திருந்தோம். பிற வேறு Figurado. Miss Mary Rosita Anthony. Miss Hemadas Arundini. Miss Madanarugi Niroshanans. Miss Kiraraja Soumya. Miss Krishanini Vijaykumar. Mr. Sri Saravanabavan Kalledran. Miss Theyendrasa Krishanti. Miss Thuresingam Sangamadi. Miss Pujinda Tangarasa. Miss Ajandan Siamini Bayer. Miss Thamakumar Jennifer. Mr. Vijaykumar Vijayarajan. Mr. Sellaya Karunagaran. Miss Manimadan Kavita.
மிஸ் ராஜசிங்கம் கலையரசி. மிஸ் மெலர்விழி ஜசந்திரன். மிஸ் சுவர்ணா குலசிங்கம். மிஸ் விஜயவாணி ரமணன். மிஸ் மோகனராசா சுதானி. எல்லாரும் எப்படி செய்யுங்க எல்லாரும் வீடியோ